ஒரு பெண்ணையோ ஒரு குழந்தையோ வந்து பாலியல் பலாத்காரம் பண்றான்ல, அவனுக்கும் இந்த லவுட் ஸ்பீக்கருக்கும் எந்த வித்தியாசமும் என் கணக்கு தெரியல. அவன் வந்து ஒரு பெண்ணு குழந்தையோட மானத்தை பறிக்கிறான்னா, இங்க நடக்கிற ஜனநாயகத்துல அடுத்தவங்க ஓட்டை வந்து திருடுறாங்க. நீ சப்போர்ட் பண்றனா அப்ப அவங்கள விட நீ தானே மோசமானவளா இருக்க முடியும். இப்ப நான் அந்த இடத்துல தான் உன்னை வச்சு பாக்குறேன். அந்த ரேபிஸ்டுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? என் வாழ்க்கையிலே முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து நான் அருவருப்பா ஃபீல் ஆகுதுன்னா அது இவ்வளவு பார்த்துதான். லவுட் ஸ்பீக்கர். அதாவது திமுக காரங்க அங்கங்க கள்ள ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து மக்கள் பிடிச்சிருக்காங்க. நிறைய நியூஸ் சேனல்ல வருது. அப்படி இருந்தும் இந்த அம்மா வந்து அதை நியாயப்படுத்துது. குறைஞ்சபட்ச நியாயம் கூட உங்ககிட்ட இல்ல. அந்த அளவுக்கு உனக்கு படம் பெருசா போயிருச்சா அப்படி நினைக்கும் போது உன்னை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பா அப்படியே ஃபீல் ஆகுது. கெட்ட வார்த்தை வரமாட்டுக்கு. வந்துச்சுன்னா நிச்சயமா உன்னை பேசலாம், தப்பே இல்ல. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கா, அதை நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. திருச்சி கிழக்கு தொகுதியில டிஎம்கே கள்ள ஓட்டு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டு சோஷியல் மீடியால நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்க. அங்க வாக்குவாதம் பண்ணவங்க எல்லாமே 1 மணி வரைக்கும் உங்களுக்கு என்ன வேலை, 1 மணி வரைக்கும் உங்களுக்கு என்ன வேலை, 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் பெட்டி மிஷின் அங்க இருந்து கிளம்புற வரைக்கும் அவங்க ஆளுங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதாவது அங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த இவிஎம் பேலட்டை வந்து எதுக்காக நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவிகாவினர் எல்லாருமே சேர்ந்து அங்க பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு அங்க இருந்து அதிகாரிகள் எல்லாருமே வாய் மூடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க பிரச்சனை பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். அவங்க வாய் மூடிட்டு இருந்தது கூட அவங்க மேலதான் மிஸ்டேக். அதனால அவங்க வாய் மூடிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த இவிஎம் மிஷின்ல சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற பேட்டரியை கழட்டினதுக்கு அப்புறம் தான் அதுல வந்து சீல் வைக்கணும். பேட்டரியோட சீல் வச்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். கொண்டு போற வழியில வந்துட்டு பிளாஸ்ட் ஆயிரும், ஃபயர் ஆயிரும், ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஆனா பை மிஸ்டேக் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேட்டரியோடய வந்துட்டு சீல் வச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துட்டு பேட்டரியோட சீல் வச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டரி எடுக்கிறதுக்காக அதை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய தப்பு தான். ஆனா இந்த பேட்டரி ஓபன் பண்ணாம விட்டோம்னா இது இன்னும் பெரிய தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டரி வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இவங்க சைடுல அந்த தப்பு நடந்திருக்கிறதுனால தாவேகாவினர் கேட்ட உடனே நாங்க இதுக்காக தான் பண்ணோம் அப்படின்றது வந்து ஓபனா டக்குன்னு சொல்ல முடியாம அப்படியே திருத்த முடிச்சு நின்றுறாங்க. உடனே நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு இதான் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கள்ள விட்டு போறீங்களா, காசு வாங்கிட்டீங்களா, எவ்வளவு காசு வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவ சொல்ற இந்த நியூஸ் திருச்சி கிழக்குல நடக்கவே இல்லை. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதியில இருக்கிற சிவகிரின்னு ஒரு ஊர்ல நடந்த விஷயம் தான் இது. என்ன நடந்திருக்குன்னா, அதாவது அந்த வாக்கு பெட்டி இருக்கு இல்லையா, இவிஎம் மிஷின், அதை வந்து சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அதிகாரிகள் அதை ஓபன் பண்ணிருக்காங்க. யாரையும் கூப்பிடாம தனியா ஓபன் பண்ணிருக்காங்க. இதுதான் பிரச்சனை. தாவேக்கா பூத் ஏஜென்ட் என்ன பண்ணிருக்காங்க, நாங்க இல்லாதப்போ நீங்க அதை எப்படி சீல் பண்ணதை ஓபன் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லாம திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க பேட்டரியை கழட்டுறதாவே இருந்தாலும், அதுக்கப்புறம் சொல்லிருக்காங்க பேட்டரியை கழட்டிக்கோன்னு. பேட்டரியை கழட்டுறதாவே இருந்தாலும் அங்க இருந்த பூத் ஏஜென்ட் கூப்பிட்டு வச்சு அவங்க முன்னாடி தானே கழட்டணும். இதுதானே கரெக்ட், அதுதானே நியாயம். நீங்க அதை பண்ணலன்ற போய் தான் சண்டை வந்திருக்கு. ஓகேவா? இது நடந்தது வேற ஊரு, சிவகிரின்னு ஒரு ஊர்ல. இந்த அம்மா சொல்றது திருச்சி கிழக்குல இது நடந்தது அப்படின்னாங்க. திருச்சி கிழக்குல என்ன நடந்ததுன்னு பாப்போமா? திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நேற்று இரவு 1 மணி அளவில் சிலர் பணம் வழங்கி கள்ள ஓட்டு பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுகவினர் பூத்தில் இருந்தவர்களுக்கு லஞ்சம் வழங்கியதாகவும் இதில் சில காவல்துறையினரும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்வை எதிர்த்து டிவிகே நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்தபோது அவர்களை வெளியே செல்லுங்கள் என கூறி போலீசார் தள்ளி வெளியேற்றியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட சிவகிரியில் பூத் ஏஜென்ட்டுகள் சென்ற பிறகு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் சீலை வாக்குச்சாவடி அலுவலர் அகற்றியதாக கூறி தாவேக்கவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசார் சமாதானம் செய்தும் தாவேக்கவினர் ஒப்புக்கொள்ளாத நிலையில் அங்கு வந்த திமுகவினர் அவர்களுடன் வாக்குவாதம் செய்தனர். வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் இயந்திரத்தின் பேட்டரியை அகற்றிய பிறகே சீல் வைக்க வேண்டும் என்றும் அதனை அகற்றாமல் சீல் வைத்ததால் சீலை அகற்றியதாகவும் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர் விளக்கம் அளித்தார். திருச்சி கிழக்குல நடந்தது இதுதான். திருச்சி கிழக்குல இருந்து விஜய் அண்ணாவோட தொகுதி. அங்க என்ன நடந்திருக்குன்னா, அந்த பூத்துல வந்து எல்லா மிஷினும் இருக்கும் போது, வாக்கு மிஷின் எல்லாம் உள்ளதான் இருக்கு. நைட் 1 மணிக்கு திமுகவை சார்ந்தவங்க உள்ள போயிருக்காங்க. அப்போ தாவேக்கால இருக்கிறவங்க என்ன நடக்குன்னு உள்ள போய் பார்க்க போகும்போது தாவேக்கால இருக்கிறவங்கள உள்ள அனுமதி கொடுக்கல. திமுக மட்டும் தான் உள்ள இருந்திருக்காங்க. அது எந்த வகையில கரெக்ட்? அதான் தாவேக்கால இருந்தவங்களும் அங்க இருந்த பொதுமக்களும் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது 1 மணிக்கு திமுக காரங்க எதுக்கு பூத்துக்குள்ள போகணும்? நீங்களே யோசிங்க, தப்பு இல்லையா அது? இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, திருச்சி கிழக்கு வந்து இப்ப கொஞ்சம் அதிகமா வந்து எல்லாரும் ஷேர் பண்றாங்கல்ல, உடனே இந்த அம்மா பயந்துகிட்டு எங்கேயோ நடந்த விஷயத்த திருச்சி கிழக்குல நடந்துன்னு சொல்லி நியாயமா பேசுது. கொஞ்சம் கூடவா ஒரு உணர்ச்சி இருக்காது? அப்பப்ப தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா அப்படி இப்படின்னு பேசு. அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் கத்திச்சா இது? அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா இதை வந்து எதை கொண்டு அடிப்பாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அயோக்கியத்தனம். இது வந்து சின்னத்தனம் ஃப்ராடெல்லாம் இல்ல, அயோக்கியத்தனம், காவாலித்தனம், கேப் மாறித்தனம், மொல்ல மாறித்தனம். இது எதை வேணாலும் சொல்லலாம். குறைஞ்சபட்சம் உனக்கு தமிழ்நாட்டு மேல இருக்கிற ஒரு அக்கறை கூடவா இல்ல? எப்படி இவ்வளவு கேவலமா ஒரு விஷயத்த பேசிட்டு அதுல வேற சொல்லுது அந்த அம்மா தாவேக்காரங்க தோத்துருவாங்கன்ற பயத்துல பண்றாங்க. இது உனக்கு சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு.